ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூவை வச்சு ஒரு கிறிஸ்பியான 65 ரெசிபி தாங்க பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு செஞ்சு வச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். முதல்ல அதுக்கு ஒரு வாழைப்பூவை இது மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அதுக்கு பதிலாக மைதா மாவு இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்தனதுக்கப்புறமா நமக்கு ரெடி மிக்ஸாகவே சில்லி, அதாவது சிக்கன் 65 மசாலா கிடைக்கும் கடையில், அதை இது மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ரெடி மிக்ஸ் தான் சேர்த்துருக்கிறேன். இது சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை இது போல் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்தனதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதில் உப்பு காரம் எதுவுமே தனியாக சேர்த்தலை, ஏற்கனவே ரெடி மிக்ஸில் இருந்தது தான். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சேர்த்துட்டு இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒன்றா இது மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா புரிஞ்சிட்டு கிறிஸ்பியாக நமக்கு வெந்து வந்துடும். இது ஒரு 5 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா 2 பக்கமும் கிறிஸ்பியாக வெந்துட்டு சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதாவது வாழைப்பூ டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஆனால் 65 ஃப்ளேவரில் இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கரண்டியில் அப்பப்போ பரட்டி கொடுத்துக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நமக்கு ஈவனாக வெந்து வந்துடும். இது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்டுக்கலாம் எல்லா விதமான ரைஸுக்குமே. இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நம்ம சாப்பாடுக்கு மட்டும் இல்லாமல் டீ டைம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலில் இருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.